இந்த வீடியோல நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, the conductivity of 0.00128 mole per liter acetic acid is 4.95 into 10 to the power of minus 5 Siemens per centimeter. Calculated dissociation constant if lambda m naught for acetic acid is 390.5 Siemens centimeter squared per mole வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குது, அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து அதோட கண்டக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுதுன்றது வந்து கேட்டுக்கிறாங்க. CH3COOH இது நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, CH3COO மைனஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இது எந்த அளவுக்கு, இது ஏன்னா வீக் எலக்ட்ரோலைட் இல்லையா, வீக் எலக்ட்ரோலைட்னாலே நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ நம்ம இது வந்து நமக்கு வந்து KAன்னு சொல்லலாம். இது வந்து ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா, C ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா. இது நம்ம வந்து ஈக்குலிபிரியம் சாப்டர்ல வந்து இந்த ஃபார்முலா எப்படி வந்து நமக்கு வந்து டெரைவ் பண்ணியிருப்போம். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளமாக அங்கே நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம KA கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து தேவை. ஆல்ஃபா நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே நமக்கு வந்து லாம்டா எம் கொடுத்துருக்காங்க, லாம்டா எம் நாட் வந்து கொடுத்துருக்காங்க, லாம்டா எம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ஃபான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா எம் நாட் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ லாம்டா எம் நாட் வந்து நமக்கு வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ லாம்டா எம் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மோலார் கண்டக்டிவிட்டி லாம்டா எம், கண்டக்டிவிட்டி டிவைட் பை நமக்கு என்ன கான்சன்ட்ரேஷன். அப்போ வாட் இஸ் த கண்டக்டிவிட்டி, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1.028 இன்ட்டு 10 to the power of minus 3 ஓகே டிவைடட் பை கண்டக்டிவிட்டி, இது வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லையா, கண்டக்டிவிட்டி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4.95 வந்து கொடுத்துருக்காங்க. 4.95 into 10 to the power of minus 5. Concentration என்ன கொடுத்துருக்காங்க 1.028 into 10 to the power of minus 3 வந்து கொடுத்துருக்காங்க. சரி கரெக்ட். இன்னும் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இன்ட்டு 1000 நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா, எனக்கு வந்து என்ன கொடுத்தாங்க சீமன் பர் சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் மோலார் கண்டக்டிவிட்டின்றது பார்த்தீங்கன்னா பர் லிட்டர், மோலார்னாலே லிட்டருக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெசிமீட்டர் கியூப்பாக மாற்றுறதுக்கு 1000 நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணோம். இது எனக்கு வந்து மீட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா 1000 நமக்கு வந்து டிவைட் பண்ணோம் இல்லையா. அப்போ 1000 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 1000 நம்ம என்ன பண்ணோம் 10 to the power of 3 வந்து நம்ம வந்து எழுதிப்போம் 10 to the power of 3. அப்போ 4.95 1028 நமக்கு வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 4.815 into இங்கே 10 to the power of minus 3 மேலே போகும்போது ப்ளஸ் 3 ஆகிடும் இல்லையா. அப்போ 10 to the power of 6 வந்து மாறிடுது. அப்போ நமக்கு என்ன 10 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ வாட் இஸ் த வேல்யூ 48.15. மோலார் கண்டக்டிவிட்டி நமக்கு என்ன ஃபார்முலா, என்ன யூனிட்டு, சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் வந்து நமக்கு என்ன மோல் பவர் -1 வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, போர்டு எக்ஸாமுக்கு நமக்கு வந்து யூனிட் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வந்து தேவை இருக்காது, ஏன்னா அந்த வேல்யூ மட்டும் நம்ம வந்து கரெக்டாக போட்டோம்னா அந்த யூனிட் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. இல்லை யூனிட் கூட நமக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. சில டைமில் மோலார் கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து யூனிட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அப்போ நீங்கள் யூனிட் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா என்னது, லாம்டா எம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 48.15 வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். டிவைட் பை நமக்கு என்ன லாம்டா எம் நாட் 390.5 which is equal to 48.15 divided by 390.5 which is equal to 0.123. 0.123 வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஆல்ஃபாவோட வேல்யூ. அப்போ நமக்கு வந்து KA வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ KA which is equal to கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.00 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. then 1.028 into 10 to the power of minus 3 into alpha உடல் நமக்கு என்ன வருது 0.123 the whole power 2 divided by 1 minus 0.00 alpha ஓட வேல்யூ என்னது 0.123. is it correct? அப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன இருக்குது 1.028 into 10 to the power of minus 3 0.123 into 0.123 which is equal to
into 1.5 into 10 to the power of minus 2 divided by 1 minus 0.123, which is equal to 0.877, then which is equal to 1.028 into 1.5, which is equal to 1.542. 1.542 into 10 to the power of minus 5 divided by 0.877 divided by 0.877, 1.76. 1.76 into 10 to the power of minus 5. This is the value for dissociation constant. ஓகே, இதான் நமக்கு வந்து ஃபைனலாக வந்து நமக்கு வந்து KA. ஸோ இதான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இந்த KA வந்து நம்ம எப்படி இந்த ஃபார்முலா எப்படி வந்துன்றதை நம்ம வந்து ஈக்குலிபிரியம் சாப்டர்லேயே நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், ஈக்குலிபிரியம் அண்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ், இந்த 4 சாப்டருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக தான் நமக்கு வந்து இருக்கும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே ஈக்குலிபிரியம் கான்செப்டும் தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்டும் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இன்க்ளூட் ஆகும்.